நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashramil. January 9 to 12. Click the link below and register. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. வீட்டில் வந்து சக்தி ரூபத்தை வந்து வழிபாடு செய்யக்கூடாது, பெண்ணுடைய ஆதிக்கம் அதிகமாயிடும், ஆணினுடைய ஆதிக்கம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. வரம்பு மீறும் போது அது பெண்கள் தான் கோவப்படணும்னு இல்லை, ஏன் ஆண்களும் தான் கோவப்படும். வரம்பு மீறும் போது யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும். வீட்டில் வந்து நம்ம வந்து சக்தி வழிபாடு வைக்கும் பொழுது நம்மளுமே வந்து சக்திக்கு இணையாக மாறிடுவோம். ஸோ சக்தி ரூபம் அப்படின்னாலே கோவிலில் வழிபாடு செஞ்சால் போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இணையாக யாராவது ஆக முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, இணைத்தன்மைங்கிற இணையாகுதல் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு பாடி மாதங்களில் அம்மனுக்கு வந்து கூழ் வார்ப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்படி கூழ் வார்க்கிற அந்த நாளை தவிர மற்ற நாட்களில் மாரியம்மனை கூட வீட்டில் வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது சரியா சார்? ஒருத்தவங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல யாருக்குமே உரிமை கிடையாது. அது குருமார்களுக்கே உரிமை கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது அவங்க குலதெய்வம். அம்மனுக்கு வந்து படைக்கப்பட்ட அந்த சாரி இருக்கும் இல்லையா, அந்த புடவை, அந்த புடவையை வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே என்ன சொரூபம் இருக்குமோ, என்ன உக்ரம் இருக்குமோ அது அந்த ஆடையில் இருக்கும். ஆடைகள், பட்டாடைகள் இதெல்லாமே வந்து சுக்கிரனோட சொரூபம். அதுவும் அது அம்பாளுக்கே பண்ணியிருக்கும் போது அது இன்னும், அம்பாளும் ஒரு பெண் தெய்வம்னா சுக்கிரனோட சாந்தி. இதெல்லாம் வாங்கிட்டு வர்றது மூலம் நம்ம லைஃப்பில் லக்ஸுரிஸ் ஜாஸ்தியாகும். ஸோ சுக்கிரனோட அம்சம்னாலே ஒரு ப்ரெசன்டபிலிட்டி, பிடித்தல், ஒரு அரவணைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய விஷயம். இதில் உக்ரம் வந்தாலும் தண்ணீர் வெந்நீராக இருந்தாலும் தாகம் தணிக்கும். அது மாதிரி கடவுள் உக்ரமாக இருந்தாலும் நமக்கு நல்லது தான் நடக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆன்மீகத்தில் நம்ம போகிற பாதை சரிதானா அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட சாம்பவி பீடத்துல இருந்து பீடாதிபதி நந்தா ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? சமீபத்தில் நான் ஒரு விஷயம் தொடர்ந்து பார்க்குறேன், கேள்வியும் பட்டுட்டு இருக்கேன். வீட்டில் வந்து நாம் வந்து சக்தி ரூபத்தை வந்து வழிபாடு செய்யக்கூடாது. அப்படி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் வந்து பெண்ணுடைய ஆதிக்கம் அதிகமாயிடும், ஆணினுடைய ஆதிக்கம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும் பொழுது ஏற்புடையது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுமே சக்தியின் ரூபம் தான். அப்படி பெண்ணே சக்தியை வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்றது சரிதானா சார்? கண்டிப்பாக கிடையாது. அதாவது இந்த ஃபிலாசபி எங்கேருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, பெண் தெய்வம், அதாவது இன் யாங், அதாவது அந்த மாதிரி ஒரு மேஸ்குலின் ஃபெமினின், அந்த வகையில் சிவத்தன்மை அப்படிங்கிறத வந்து ஒரு மெடிடேட்டிவ் காம் ப்ரோசஸாக நம்ம பார்க்குறோம். நிறையா இடங்கள் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். சிவனை வந்து நம்ம நடராஜராகவே பார்த்தாலும் அவரோட ஐக்கோனோகிராஃபி வந்து ரொம்ப ஒரு ஒரு சாந்தமான ஒரு டான்ஸ் போஸ் ஆகும். இது போக சிவனை வால்பேப்பரோ டிபியோ வைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேட்டிங் சிவன். அதனால் சிவா அப்படின்னாலே மெடிடேட்டிங் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. டிஸ்ட்ராயருங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் போகிறது கிடையாது. ஆனால் சக்தி அப்படின்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது வந்து மகிஷாசுரமர்தினி, அது மாதிரி சூலம், சூலினி, அந்த மாதிரி தான் வருது. ஏன்னா சக்தி, அது பேர்லயே சக்தி, வீரியம் இந்த மாதிரி இருக்கிறதுனால மேபி இதை குழப்பிக்கிறாங்களோ. சிவன் தானே காம், சக்தினா சண்டை தானே. ஸோ ஃபீமேல் வந்து சக்தியை கும்பிட்டா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. மேபி இந்த மாதிரி ஒரு ஒரு கிரவுண்ட் லெவலில் அப்படி ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணிட்டாங்களோ. ஸ்ட்ரைட்டாக அப்படியே பார்த்து ஓகே சிவன்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பார், சக்தினா சண்டை போடுவான்ற மாதிரி மேபி அம்பாளையும் கொஞ்சம் சண்டைக்காரியாக பார்த்துட்டாங்களோ. அப்படிங்கிறதுனால வந்த ஒரு விளைவோ அப்படிங்கிற மாதிரி தான் இது தெரியுதே தவிர, ஓப்பனாக வந்து இது உண்மையிலே இதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கா, இதுக்கு ஒரு ஃபிலாசபி பேக்கிங் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. அந்த மாதிரி எதுவும் இருக்க வாய்ப்பும் இல்லை. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சக்தி அப்படின்னாலே உக்ர சுரூபம் அப்படின்னு பார்த்தா கூட சக்தி தானே சார் எல்லாமே. பாரத சக்தி மாதா இல்லையே, தானே. எதுவுமே இல்லையே சார். நானே பாரத மாதா தானே. பாரத் பிதான்னு சொல்றது கிடையாது. பாரத மாதாங்கும் போதுமே நம்ம அந்த ஒரு ஒயிட் சாரியில் ஒரு காம் ஃபேஸ் தான் நம்ம வைக்கிறோம். அதுதான் நான் திரும்பவும் சொல்ல வரேன். இது வந்து
சக்தி ஸ்வரூபம்னு அவங்க எடுத்துக்கிட்ட ஐக்கனோகிராஃபிஸா இருக்கலாம். நான் அதான் இருக்குன்னு சொல்ல வரல. ஏன் சரஸ்வதி இல்லையா? ஏன் மகாலட்சுமி மாரி பொண்ணு வேணும் தானே ஒவ்வொரு வீட்லயும் தேடுறாங்க. யாரும் வந்து பொண்ணுனா சண்டை போட்டுருவான்னு இன்னொரு நோக்கத்துல தேடுறது கிடையாது. ஆனா சில ஒரு ஒரு வரம்பு மீறும்போது தான் சக்தி அவதாரங்கள் வருது. ஒரு வரம்பு மீறி ஒரு விஷயம் பண்ணும்போது தான் சக்தி அவதாரங்கள் வருது. வரம்பு மீறும்போது அது பெண்கள் தான் கோவப்படணும்னு இல்ல, ஏன் ஆண்களும் தான் கோவப்படும். வரம்பு மீறும்போது யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும். பறவைகள்லேருந்து மனிதர்களாவே இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க ஒரு கோழி குஞ்சு இருக்கு அப்படின்னா, நேரா கொண்டு போய் அதுக்கு கை வச்சீங்கன்னா கொத்த தான் கொத்தும். ஸோ வரம்புகள் மீறப்படும்போது இருக்கக்கூடிய ஐக்கனோகிராஃபிஸ வந்து நம்ம ஒரு ஒரு தாட் ப்ராசஸாவோ இல்ல பீப்பிளுக்கு போதிக்கலாமான்னு கேட்டா, அதுல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. ஓகே. ஆமா. சரி. அதே மாதிரி அந்த வீடியோல நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நோட் பண்ணதால நான் கேட்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து நம்ம வந்து சக்தி வழிபாடு வைக்கும் பொழுது, நம்மளுமே வந்து சக்திக்கு இணையா மாறிடுவோம். அப்படி நம்ம மாறும் பொழுது, நம்மளோட அந்த வே ஆஃப் தாட்டே வந்து வேற மாதிரி மாறிடும். ஸோ சக்தி ரூபம் அப்படின்னாலே கோவில்ல வழிபாடு செஞ்சா போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சின்ன வயசுல இருந்தே எல்லாருமே வந்து சக்தி ரூபத்தை வீட்ல கும்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. நான் அப்படிதான் பார்த்தும் இருக்கேன். அந்த இடத்துல இவங்க இப்படி ஒரு முரணான விஷயத்த சொல்லும் பொழுது தப்பா போதிக்கிறாங்களே சார். ஒரு குரு இடத்துல இருந்து அவங்க அப்படி தப்பா போதிக்கலாமா? குரு இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. குருன்ற இடத்த நம்ம ஈஸியா எல்லாருக்கும் குடுக்க முடியுமான்னும் தெரியல. இது ஃபர்ஸ்ட்டு. 2வது ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ சக்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அந்த இணையா ஆயிடுவோம் அப்படின்றத சொல்லணும். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய உழைப்புகளுக்கு அப்புறம் வரக்கூடிய வெகுமதி. சக்தி சொரூபமான சித்தர்மார்களோ, சக்தி சொரூபமான பீடாதிபதிகளோ, சக்தி உபாசனையில இருக்கக்கூடிய இல்லன்னா வந்து ஒரு நல்ல நிலைமை அடைந்த என்ன மாரி ஆட்களோ, அத ஒரு தாய்மையா தான் நாங்க உணர்றோம். அது ஒரு 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 மதர்லினஸ்ஸா தான் பார்க்குறோமே தவிர, ஒரு யூனிவர்சல் ஒரு யூனிட்டி ஃபீலா தான் போதிக்கவும் ட்ரை பண்றோமே தவிர, அந்த இணையில அப்படி அந்த நீங்க சொன்ன கூற்று உண்மையாக இருந்தால், நான் நான் தான் உள்ளதிலேயே கோவக்காரனா இருக்கணும் இப்போ. உள்ளதிலேயே என்னால இவ்ளோ நேரம் இப்போ உட்காந்து பேசுறதுக்கு கூட எனக்கு பொறுமையே இருக்கக்கூடாது. இணையாயிடுறேன் அப்படின்னு. அந்த மாரி நம்மளால டேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு எனக்கு 10 கை வருமான்னு எனக்கு தெரியல. ஸோ இணையா யாராவது ஆக முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, இணையாகுதல் அப்படிங்கிறது வந்து ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு ஆத்ம ஞானம். ஞான பெருநிலைகள்ல தான் நம்ம எல்லாருமே இறைவனுக்கு இணையா இருக்கோம். மஹ்யம்ல இல்ல. அதாவது சக்தியில கிடையாது. என்னால பூமி சுத்துறத நிறுத்த போறது கிடையாது. என்னால சூரியன மறைக்க முடிய போறது கிடையாது. அப்போ காலாகாலமா இறைவனுக்கு நிகராக அந்த ஒரு தேஜஸ், அந்த ஒரு பக்குவம், அவங்கள பார்த்தாலே நமக்கு எவ்வளோ காம் ஆகுது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒருத்தங்கள நம்ம வேல்யூ பண்றோம். காலாகாலமா இறைத்தன்மை, அது சக்தி உபாசனையால வந்தவர்களா இருக்கட்டும், பெரியவர காஞ்சி காமாட்சின்னு தான் எல்லாருமே நம்ம பார்க்குறோம். அவர் கோவக்காரரா அப்போ? அப்ப நம்ம அந்த கொஸ்டின்குள்ள போக வேண்டியதா இருக்கு. அவர் சக்திக்கு இணையானவர் தான். அப்ப சக்திக்கு இணையாக ஆன பெருமக்கள் எல்லாருமே கோவத்தின் உச்சியில இருந்தாங்களா? இல்ல வந்து ஒரு டிஸ்டார்ட்டட் மைண்ட் செட்ல இருந்தாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ இறைத்தன்மைக்கு நிகர் அப்படின்னு வர்றது வந்து என்னோட அன்றாட ஆட்டிட்யூட் கிடையாது. இறைத்தன்மைக்கு நிகரா வர்றதுங்கிறது வந்து அன்றாட ஆட்டிட்யூட்ல இருக்கிறவங்க நம்மள பார்த்து இவங்கள மாரி நம்ம கொஞ்சம் ஆனா பரவாயில்லையேன்னு யோசிக்கிற இடத்துல இருக்கு. அதுதான் விஷயம். இறைத்தன்மைங்கிறது வந்து அங்க தான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு இருப்போம். அருணகிரிநாதர் வந்து இப்போ பட்டினத்தாரோட ஞான புலம்பல்கள் கேட்டோம்னா, என்ன வாழ்க்கை எதுன்னு அதே புலம்பல சாதாரணமா நம்ம வீட்ல யாராவது புலம்புனா, நம்ம அவங்கள திட்டிடுவோம். நம்மளே திட்டுவோம் பயங்கரமா. "மொதல்ல வாய மூடுன்னு" சொல்லுவோம். அத நெகட்டிவிட்டியா தான் நம்ம பார்ப்போம். ஆனா பட்டினத்தார் மாரி கையில கரும்பு வச்சுட்டு ஒரு ஒரு பெருநிலையில வரும்போது, அந்த ஞான புலம்பல்கள் வந்து நம்ம காதுல விழும்போது ஒரு ப்ரொவோக்கா இருக்கு. இப்படியும் உலகத்த பார்க்கலாமோ? இப்படியும் நம்ம பார்க்கணுமோ? செல்வம்னு பெண்கள் அப்படின்னு அலையக்கூடாதோ? அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்ட குடுக்குது. அந்த விஷயத்த நம்ம வீட்ல இருக்கிறவங்க பேசுனாங்கன்னா, அது வேற மாரி போகும். பிரச்சனையா போகும். பேசவும் கூடாது. அந்த மாரி ஆகுது. ஸோ ஞான பெருமக்களோட அந்த ஒரு 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 கட்டத்துக்கு மேல அவங்க அடைந்து வரக்கூடிய அந்த பக்குவத்தையும், நிதானத்தையும்,
அப்படி ஈஸியா நான் ஒரு 4 ஸ்லோகம் படிக்கும்போது அப்படி சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்றது வந்து, அதையே நம்ம முதல்ல சீரியஸா எடுத்துக்கணுமாங்கிற கேள்விக்கு நம்ம அவங்கள போடுறது, இல்ல நம்மளே நம்மள கேட்டுட்டு அமைதியா இருக்கிறது நல்லது. அதான் நமக்கு நல்லது. சார் அதே மாதிரி சார் இப்ப நம்ம முன்னாடில இருந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு உக்ர ரூபமா இருக்காங்க அப்படின்னா வீட்ல வச்சு வழிபாடு செய்யறதுக்கு யோசிக்கணும். இது எல்லாருமே வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப ஆடி மாதங்கள்ல அம்மனுக்கு வந்து கூழ் வார்ப்பாங்க எல்லாருக்குமே கண்டிப்பா. தெரியும். அப்படி கூழ் வார்க்கிற அந்த நாளை தவிர மற்ற நாட்கள்ல மாரியம்மனை கூட வீட்ல வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்றது சரியா சார்? அதெல்லாம் மாரியம்மன் நெறைய பேர் வீட்டுக்கு குலதெய்வம். சமயபுரம் ஒரு ஃபேமஸ் மாரியம்மன்னா சமயபுரம். அதே மாரி பண்ணாரி, ம். பண்ணாரி அம்மன், இசக்கி அம்மன், அப்புறம் பச்சை அம்மன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வீட்டுக்கு குலதெய்வம். ஒருத்தவங்களோட குலதெய்வத்த வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல யாருக்குமே உரிமை கிடையாது. அது குருமார்களுக்கே உரிமை கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, அது அவங்க குலதெய்வம். குருன்னா நான் சொல்லி தர விஷயங்களுக்கு தான் என்னால ரூல்ஸ் போட முடியும். இப்ப சமயபுரத்த கூழ் வாக்கமோ, நான்வெஜ் தொட்டுக்கிறேன்னா, அப்ப அத போய் நான் கமெண்ட் பண்ணக்கூடாது. அது எப்படி அப்படின்னு. ஏன்னா, அந்த வழிமுறைகள் இறைவனால் தரப்பட்டது. இறைவனால் தரப்பட்டு மக்களால் இன்றளவு வரை அத வந்து ஃப்ளோவா பண்ணிட்டு இருக்காங்க. விடாம பண்ணிட்டு இருக்காங்க. அத கமெண்ட் பண்றதுக்குலாம் நமக்கு உரிமை கிடையாது. நம்ம சாப்பிட மாட்டோம்னா, நம்ம சாப்பிட மாட்டோம். வழிமுறைகளும், விதிமுறைகள் எல்லாமே என்னால் குடுத்தால் தான் சரின்னு சொல்றது அந்த அளவு யாருமே ஆள் இல்ல. அதனால வந்து என்ன பொறுத்த அளவுல உக்கிர தேவதைகள்னு சமயபுரம், பண்ணாரிலாம் நம்ம டேக் பண்ணி இப்போ இப்போ எனக்கு சமயபுரம் அம்மன் வந்து குலதெய்வம் இல்ல அப்டின்னா, அப்ப நான் அத எடுத்து வச்சு கும்பிடுறதுக்கு மேபி யோசிக்கலாம். ம். ஆனா அதுவுமே என் பர்சனலான ஒரு சந்தேகம் அது. பட் குலதெய்வமா இதெல்லாம் மெஜாரிட்டி பீப்பிள்க்கு இருக்கக்கூடிய குலதெய்வம் அது. இசக்கி அம்மனா இருக்கட்டும், பண்ணாரி அம்மனா இருக்கட்டும், சமயபுரம் இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் சமயபுரம் அந்த அ ஜடா மகுடத்தோட அந்த ஒரு தீப்பிழம்பாதான் தெரியிறா. அப்படி இருக்கும்போது, அத வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. இது 1. உக்ர தேவதைங்கள் தவிர சமயபுரம் இவங்கலாம் உக்ர தேவதை இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதெல்லாம் உக்ர தேவதைகள் இருக்கு. பட் நான் அந்த ஒரு ஊர்லயே இருந்து எனக்கு ஒரு கனெக்ட் இருந்து, நான் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சு ஒரு நைவேத்தியம் பண்றதால எந்தவித பிரச்சனையும் வந்துற போறது கிடையாது. ஓரளவு உக்ர தேவதையா இருந்தாலும், சாந்த தேவதையா இருந்தாலும், ஸ்பிரிச்சுவாலிட்டியே சொல்றேன். அதாவது எனக்கு வந்து ஒரு இடுப்பு வலி இருக்கு. நான் ஒரு 4 யோகா பண்றேன் அப்படின்னா, அந்த யோகாக்கு 4 யோகாக்கோசரம் நான் கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு குருட்ட போய் பயங்கரமா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேபி பண்ண கத்துக்கலாம் ஏதாவது ஒரு ஆச்சாரியார்கிட்ட. இப்ப எப்படி பண்ணணும்? இது கால் இப்படி தூக்கலாமான்னு கத்துக்கலாம். அது மாரி சமயபுரம் மாரியம்மன வந்து நான் ஃபர்ஸ்ட்டா இப்ப தான் எடுத்துட்டு வந்து வீட்ல வைக்க போறேன். மேபி பேசிக்ஸ் நான் கத்துக்கலாம். அந்த கோயில்லயே கூட கேட்டு கத்துக்கலாம். என்னங்க பண்ணுவீங்க? இந்த பௌர்ணமி முன்னாடி பண்ணலாமா? அப்படின்னு கேட்டு கத்துக்கலாம். அந்த அளவு நாலேட்ஜ் போதுமானது. அந்த அளவு நாலேட்ஜ்ல உக்ரம் ஆயி வீட்ட இந்த மாரிலாம் ஒண்ணும் அதான் சொல்றேன்ல, அப்படியே டமால் டமால்னு அது ஏதோ சாரிடோன் மாத்துற மாரி அத நம்ம யோசிக்கக்கூடாது. இப்படி வாயில போட்டா இப்படி நடந்துரும் அப்படின்னு அந்த மாரி ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அ ஜர்னி. ம். ஒரு நாள்ல யாரும் யாருக்கு நிகராவும் ஆக முடிய போறதில்ல. இதெல்லாம் ஜென்மமா வரக்கூடியது. ஒரு ஜென்மத்துல வந்து ஒருத்தர் ஞான பெருமக்களா வராங்க அப்படின்னா, அவங்க பல ஜென்மத்துல அதுக்கு பல ஜென்மம் எடுத்து மாணிக்கவாசகர் புல்லாய், பூண்டாய், மிருகமாய், பல்மனிதராய், அசுரராய், தேவராய்ன்னு போட்டு நஞ்சு நூலாய் தான் வராங்க. வந்து ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம பார்க்கறது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் பார்க்குறோம். இப்ப நானே இந்த இடத்துல உட்கார்ந்து இத பேசுறேன் அப்படின்னா, இந்த ஜென்மத்துல நம்ம பார்க்கறது இவ்வளோதான். பெருமளவு ஜென்மங்கள்ல பெருமளவு ஜென்மாக்கள் எடுத்து அதோட அனுபவங்கள் எல்லாத்தோட ஒரு கூட்டமைப்பு தான் இன்னைக்கு நம்ம இங்க உட்காந்து பேசுறோம். நம்ம வந்து எடுத்தோன எது ஒரு விஷயத்துக்கு ஈடாக போறது கிடையாது. அதே மாரி அந்தந்த ஜென்மாக்களோட நிகழ்வுகள் எல்லாம் நம்ம அப்படியே சரி பண்ணி தான் அடுத்ததுக்கு போற மாரியான விஷயங்கள் இருக்கு. அந்த மாரி வந்து நம்ம கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. ஓகே. அதே இன்டர்வியூல நான் இன்னொரு விஷயமும் பார்த்தேன் சார். இது வந்து என்னாலயே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அம்மனுக்கு வந்து படைக்கப்பட்ட அந்த சாரி இருக்கும் இல்லையா? அந்த புடவை. அந்த புடவைய வீட்ல வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடாது. ஏன்னா, அங்க என்ன சொரூபம் இருக்குமோ, என்ன உக்ரம் இருக்குமோ, அது அந்த ஆடையில இருக்கும். அத வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து எப்படி சார்? இத பேசுறதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்க கூட மாட்டாங்களா? இப்படி பேச நம்ம கூடாதுன்னு? நான் என்ன யோசிக்கிறேன்னா, எந்த அடிப்படையில இருந்து அவங்க இத பார்க்குறாங்கன்றத யோசிக்கிறேன். மேபி வந்து இப்ப என் ட்ரெஸ்ஸு வில் கேரி மை ஆரா.
கண்டிப்பா. அத வந்து இன்னொருத்தர் போடுறாங்கங்கும்போது, இந்த மாரி ஒரு ஹியூமன் திங்ஸ் எல்லாம் நம்ம தெய்வத்தோட வச்சுடுறோமோ, அப்போ எனக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, இப்போ ஒரு ஒரு தயிர் சாதம் இருக்கு. ஆனா நரசிம்மருக்கு நைவேத்தியம் பண்ணா காரமாயிடுமா? அப்படின்னு கேட்க தோணுது. அதுக்காக சொல்றேன். அந்த மாரி கோயில்ல இருக்கிற விக்கிரகங்கள்லாம் நமக்கு பிரசாதம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அத நம்ம பார்க்கணும். அதுக்கு தான் பிரசாதம்னு சொல்றோம். அத. நம்ம வந்து இறைவனோட ஆடைய வாங்குறதுனால, இறைவனுக்கு படைக்கப்பட்ட சாப்பாட சாப்பிடும்போது, அந்த இறை தன்மைய தான் நம்ம ஹானர் பண்ணி சாப்பிடுறோம். நம்ம அந்த உக்கிரத்தையோ, இல்ல அவங்க காண்டான விஷயத்தையோலாம் நம்ம எடுத்து சாப்பிடுறது கிடையாது. ஸோ அதுதான் ஹியூமன்ஸ்க்கும், தெய்வத்துக்கும் இருக்கு. இப்ப நீங்க ஒரு கோவக்காரனா நான் உங்ககிட்ட பழகாம போவேன். நரசிம்மர்ட்ட பழகாம போமாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, உங்ககிட்டேருந்து எனக்கு கிடைக்கிறது கோவம் மட்டும் தான் கிடைக்கும். பட் ஆனா அது இறைத்தன்மையிலிருந்து வரக்கூடிய கோவம். அது வேற. அது எனக்கு எதுவுமே இறைவன் வழியா போயிடுச்சுன்னா, வரும்போது பிரசாதமா வருது. அந்த பிரசாதம்ங்கிற வார்த்தைய தான் இங்க மறந்துட்டாங்களோன்னு தோணுது. அந்த பிரசாதம்ங்கிற வார்த்தை தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே அப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு புடவைய வாங்கிட்டோம். அதனால எப்படி இதெல்லாம் வந்து கல்ச்சர கொஞ்சம் டேமேஜ் பண்ற மாரி இருக்கு. ஏன்னா வந்து இண்டியன்ஸ் ஆர் தி மோஸ்ட் அக்செப்டிங் பீப்பிள். முஸ்லிம், கிறிஸ்டியன் இதெல்லாம் வந்து 1000 வேறுபாடுகள் இருந்தாலும், இந்தியா ஹஸ் பீன் பீஸ்ஃபுல். எவ்வளோ பிரச்சனைகள் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. யுகே பல இடங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்தியா இஸ் பீயிங் பீஸ்ஃபுல். காரணம் என்னன்னா, இந்த பிரசாதம்ங்கிற வார்த்தை மதங்களை தாண்டி ஊடுருவி இருக்கு. நிச்சயமா. நம்ம வந்து இத எதையுமே பார்க்கறது இல்ல. அதனால வந்து பிரசாதம் அப்படிங்கிற இடத்துல அவமதிக்கிறதுக்கு யாரா இருந்தாலும் எனக்கு வேண்டான்னு வேணா சொல்லுவாங்களே தவிர, அவமதிக்கிறது பழக்கம் யாருக்கும் கிடையாது. அதனால லெட்ஸ் நாட் கிராஸ் அவர் லிமிட்ஸ். அதனால இறைவன்ட்டேருந்து வரத வந்து நம்ம பிரசாதமா பார்க்கணும். இல்ல எனக்கு பார்க்க முடியல அப்படின்னா பார்க்க வேண்டாம். யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. நான் எப்பயுமே சொல்றது ஒண்ணுதான். கோயில்கள்ல ஏற்கனவே கூட்டம் ஏகபோகம். முடியல. உண்மையிலேயே வந்து போய் லைன்ல நின்னு பார்க்கறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. இறைவனாகவே இருந்தாலும், அன்பாகவே இருந்தாலும், கால் கடுக்க நிக்கும்போது ஒரு கட்டத்துல வீட்ல இருந்துரலாமேன்னு தோணிருது. அந்த மாரி தான் இருக்கு. அதனால வரலன்னா ஓகே தான். அப்படின்ற மாரி அட்லீஸ்ட் அன்பர்கள் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால பிரசாதம்ங்கிற வார்த்தை போம்போது தான் இது கொஞ்சம் பிரச்சனையாகுது. அதனால வாங்கினால் இப்படியே வந்துருமா? அப்படியே அந்த உக்கிரம் இங்க வந்துரும். அத தூக்கிட்டு வந்து வச்சு அப்படின்னு. அது பிரசாதம். அது வந்து சுக்கிரனோட சொரூபமா பார்க்குறோம். ஆடைகள், பட்டாடைகள் இது எல்லாமே வந்து சுக்கிரனோட சொரூபம். அதுவும் அது அம்பாளுக்கே பண்ணியிருக்கும்போது, அது இன்னும் அம்பாளும் ஒரு பெண் தெய்வம்னா சுக்கிரனோட சாந்தி இதெல்லாம். வாங்கிட்டு வரது மூலம் நம்ம லைஃப்ல லக்ஸுரிஸ் ஜாஸ்தியாகும். நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கொஞ்சம் பிரசன்டபிலிட்டி ஜாஸ்தியாகும். நம்மள பார்த்தா பீப்புளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் நம்ம குழந்தைய பார்த்தா கன்னத்த தான் கிள்ளுவோம். அழகா இருக்கேன்னா கன்னத்த கிள்ளி தான் சொல்லுவோம். அது ஏன் சொல்றோம் அப்படின்னா, கன்னம் சுக்கிரனோட அம்சம். ஸோ சுக்கிரனோட அம்சம்னாலே ஒரு பிரசன்டபிலிட்டி, பிடித்தல், ஒரு அரவணைப்பு இந்த மாரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய விஷயம். இதுல உக்கிரம் வந்தாலும், தண்ணீர் வெந்நீராக இருந்தாலும் தாகம் தணிக்கும். அது மாரி கடவுள் உக்கிரமா இருந்தாலும் நமக்கு நல்லது தான் நடக்கும். அதனால வந்து அந்த இடத்துல அத அப்படி டேக் பண்ணக்கூடாது. வெந்நீர் குடிச்சா தாகம் அடங்காது, தொண்டை எரிஞ்சிரும்னு சொல்ற மாரி இருக்கு. அந்த மாரி கிடையாது. நிச்சயமா சார். ஒரு பப்ளிக் மீடியம்ல பேசும்பொழுது இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள பரப்பாம இருக்கிறது ஆன்மீகத்துக்கு நாம செய்யறது நல்லதா அது ஒரு நல்ல இருக்கும். தொண்டா. அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சார். எங்களுடைய நேயர்களுக்கு இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்ல இருந்து வெளியே வந்து உண்மையான ஆன்மீகம் என்ன அப்படின்றது காட்டுறதுல எங்க ஆதன் ஆன்மீகம் பெரிய பங்கு வகிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த நேர்காணல் மூலயமா இன்னும் ஒரு படி ஊர்ஜிதம் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.